வேலுநாச்சியார் நினைவுறப்படணுமா, இல்லை திரிசாவும் அம்மாவும் வந்து இறங்கினாங்க, திரிசாவும் அம்மா வந்து உட்கார்ந்தாங்க, முதல் வரிசையில் உட்கார்ந்தாங்க, இல்லை திரிசாவை பல பேர் குறை சொல்கிறாங்க. முதல் வரிசையில் உட்காருடைய புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? நீங்கள் நான் போய் உட்கார முடியுமா? இல்லை. பார்த்துட்டு இருக்க பார்வையாளர் எவனா உட்கார முடியுமா? இல்லை தாவேக்கா கட்சிக்காரன், தாவேக்கா மாவட்ட செயலர், தாவேக்கா மகளிர் அணி, தாவேக்கா பெண்கள், யாருமே உட்கார முடியாது. புரோட்டோகால் இருக்கு. சிஎம் உடைய நிகழ்ச்சியில் புரோட்டோகால் அடிப்படையில் சிஎம்மோட உத்தரவு வராமல், டிஜிபின்னு உத்தரவு வராமல், செக்ரட்டேரியட்லேருந்து உத்தரவு வராமல் அங்கே ஒரு பயம் உட்கார முடியாது. நிறைய தாவேக்காவோட தொண்டர்கள் ஐயோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி வரலாமா, இவங்க இது பண்ணலாமா. இந்த டியூட் படத்தை ஒரு ரசம்ல ஊசி இடம் கொடுக்காம நூலுக்கு நுள்ள நுழையுமான்னு, அவங்களாம் கொலிக்ஸு ஒரு படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. அதை நட்பின் அடிப்படையில் அவங்க வரலாம், அதில் மாற்றுக்கிறதுல அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. யார் இவங்க வரக்கூடாது. ஆனால் இந்த ஊடகங்கள் நான் கேள்விக்கிறேன், அவங்க பாட்டில் அவங்க வந்து இதுக்கும் தான் வந்தாங்க, அவர் பதவியேற்பு தான் வந்தாங்க, திருமணத்துக்கு வந்தாங்க, எல்லாத்துக்கும் தான் வந்தாங்க, இதுக்கும் வந்திருக்காங்க. இங்கே பேசுவதற்கான செய்தி எவ்வளவோ இருக்கும்போது இதை எதுக்கு நீங்கள் பேசு பொருளாக மாற்றுற? நீ என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ ஊடகங்கள் ஏதோ ஒன்று நார்மலைஸ் பண்ணுறீங்கல்ல, ஊடகங்கள்லாம் சேர்ந்து. கண்டிப்பாக அதை தான் நான் கண்டிக்கிறேன். செய்தியாக மாறுவது எது மாறுது? இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரர்கள் கொண்டாடப்பட வேண்டிய நாள், இந்தியாவுடைய சுதந்திர நாள். பல்வேறு நாடுகளுக்கு இதை ஒட்டியே இருக்கும். ஆகஸ்ட் 14, 13 இப்படி ஒட்டியே இருக்கும். எந்த நாட்டிலேயாவது இந்த மாதிரி இல்லை, எந்த மாநிலத்திலேயாவது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது 28க்கும் ஒரு மேற்பட்ட இந்த மாநிலங்களில் எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாநில முதலமைச்சர் கொடியேற்ற வர்ற இந்த நாளில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கா? கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஊபியில், மாப்பியில், பீகாரில், அஸ்ஸாமில், ஒரிசாவில் எங்கேயாவது இப்படி ஒரு செய்தி? ஒரு நடிகையும் நடிகையின் தாயாரும் வந்து அமர்ந்தார், இல்லை அவங்க உறவினர்கள் அமர்ந்தாங்க. அந்த உறவினர்கள் அமர்ந்தெல்லாம் எவனும் செய்தியாக போட மாட்டான், அவங்க பாட்டில் வருவாங்க. இந்த நாட்டில் தான் பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவி ராணியவே கூப்பிடாத ஒரு தலைவர், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா என்ற ஒரு தலைவர் இருந்தார். பதவியேற்க நான் போகிறேன், உனக்கு என்ன வேலை, வீட்டில் உட்காரு. குடும்பத்தின் நிழல், குடும்பத்தின் வாடை தன்னுடைய பதவியின் பக்கம் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்த ஒரு தூய்மையான தலைவர் இருந்த இந்த நாட்டில் இன்னைக்கு அவர் அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டு வராரு. இதை எல்லா ஊடகங்களும் எடுத்து செய்தியாக மாறுது. அப்போ நாம் என்ன சிந்திக்கணும், என்ன பேசணும்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், பேச வேண்டிய பிரச்சனைகள். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்தாங்க, இவங்க வந்து சல்யூட் அடித்தாங்க, இவங்க செல்ஃபி எடுத்தாங்க, அவங்க முதலமைச்சர் க்யூட்டாக பார்த்தாரு, இவங்களும் க்யூட்டாக பார்த்தாங்க, டாட்டா காட்டினாங்க. இதெல்லாம் செய்தியா? இந்த செய்தி போடுற நேரத்தில் ஒரு தேசத்துக்காக போராடிய வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசுங்க.